எங்களுக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதற்கு ஆத்மானம் என்று வருபவர்களை அங்கேயே இருக்க செய்ய வேண்டும். அதற்கு ஆவாசம் என்று அங்கேயே தங்குவது அனுகிரகம் என்றால் அந்த இடத்துல எம்பெருமானுக்கு அமுதித்த அந்த திருமணத்தை கொடுத்து இது உண்பவர்களுக்கு ஊர் ஒழிந்து உள்ளத்தின் மாதிரிகளெல்லாம் கழிந்து உண்மையான தேசத்தினை கற்பிப்பதற்காக அந்த பொருளை அவர்களுக்கு தர வேண்டும். வருபவர்களுக்கு ஊழியத்தின் சிறப்பை செழிக்கும் நன்குணவாய் சிறவி பயன் எம்பெருமானை அடைய வேண்டியதன் நோக்கம் மற்றும் எம்பெருமானுக்கு வழியாக செய்ய வேண்டிய வழிமுறைகளையெல்லாம் விடுத்தர வேண்டும். அவருக்கு திருச்செந்தூர் மற்றும் திருச்சிற்றூராக இருக்கிற திருவாயோடு ஒத்துழைத்து திருப்புரிந்த ஏழையை எதிரே சாட்டி திருவச்செழுத்தை எதிரே ஓடி திருவாராதம் எப்பொழுதும் செய்கிற திறத்தை கொடுத்து இத்தனையும் செய்வதற்கு உள்ளத்தை அடிமையாக இருக்கிற சாத்தியும் பேரையும் வழங்கி இந்த 5 பேரும் நிதிகளாக இருக்கிற 5 பேரும் திருச்செந்தூராக இருக்கிற இந்த பெரும் உடல் நிதி இவர்கள் முன்னோர் இருக்கிற இந்த முதலும் எந்த திரட்சியை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அறைகள் வைக்க வேண்டும். அதனால எனக்கு பாண்டாளா என்பார்கள். எப்பொழுதும் அணையாத வந்தவர்களுக்கு உற்பத்தியை நீக்கின்ற எவ்வளவான உள்ளூரில் வேடத்தை உண்டாக்க வேண்டும். அதற்கு பாண்டாளா இருக்கிறேன். சுவையர்களாக இருப்பவர்கள் தூய்மையாளர்கள் தூய ஒரு கடலையை கொண்டு அவர்கள் பணியாளர்கள் அதிகாரர்கள் வெற்றித்தளித்தார்கள். இப்படி செய்யாதவர்களாக இருந்தாலும் ஏதவர்களாக இருக்கிறவர்களை கொண்டு 3 கடல்களை ஓங்கி எப்பொழுதும் வந்து தீயில் கொண்டே இருக்க வேண்டும். எம்பெருமான் திருவிழத்தில் ஒதுக்கி உலகநன்மைக்காக செய்யப்படுகின்ற வேள்வி அங்கு செய்யப்படுகின்ற அப்பவர்கள் இல்லத்து இயங்குகின்ற இறந்துகின்ற பெருமானாக செய்கிற வேள்வி 2வது தீ உள்ளத்திலே வந்திருக்கின்ற அனைவருக்கும் தன்னிடத்தில் உள்ளதை ஆய்வேற்க வேண்டியிருக்கிற தீ அனைவரையும் கண்டு அனைவரையும் தேடி கண்டுபிடித்து கொண்டாடி ஒருங்கிணைத்து அனைவரும் உயிர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தி ஆக உள்ளத்திலே அனைவரோடு நன்மை பயக்கின்ற நல்லவற்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவாத்தி ஆர்வத்தி வேள்விக்கு தீமணி என்ற திருவிழத்திற்கு இவை எப்பொழுதும் பொறிந்து கொண்டு பொறிந்து இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்வார்கள். அதுபோல் மனங்கள் என்றால் சத்திரங்களில் இருந்து வேறுபட்டு காணப்பட வேண்டும். வடிவத்தில் மட்டுமல்ல நிகழ்ச்சிகள் பல மனங்கள் எப்பொழுதும் சத்திரங்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பல ராமானுஜ மனங்களை எப்பொழுதும் அந்த திருவிழாக்களிலே மக்கள் எல்லாம் ஈக்கள் வைப்பது போல இருந்து இருவரைந்து இல்லமாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். எப்பொழுதும் இது போல இன்று இருப்பது போல என்றைக்கும் நீங்காது என்றெல்லாம் மனிதர்களெல்லாம் பாடுவார்கள். அதுபோல இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த செல்வம் அடியார்கள் வந்தார்கள். ஆகாய பெருந்தலை இருந்தார். இவர்கள் இருவரும் அறிந்த இடத்துல மலர் இருக்கின்ற இடத்துல கேள்வி போல இந்த இருவரும் சேர்ந்து வந்திருக்கிற இடத்துல அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் கடவுளை போல எவ்வளவு விடுகிறார். ஆகாரம் என்றால் அடியார்கள் திரட்டுகிறார்கள். இருவரும் திரட்டிருக்கிற இடத்துல இடையே அறிந்து விடுகிறார். அவர் கண்ணியத்துக்கு தெரியாமல் இருந்து கழிக்கிறார். அவர்கள் நமக்கு இருந்தாக இருந்து நம்முடைய அறிவை நோக்கி மருந்தாக இருந்து நமக்கு வேண்டுகிறார்கள். இந்த பொழுது இந்த விழாவுடைய தன்மையானது உள்ளத்தில் நிறைவாலும் எப்பொழுதும் நிகழ்வதாலும் இங்கு நிலைத்திருக்க வேண்டும். எல்லா இடத்திலும் நிலைத்திருப்பதனால்தான் எப்பொழுதும் இந்த பொருளை பெற முடியும். திருமாளிகை என்றார்கள். திருமாளிகை என்று பெயர் கூடம் என்று பெயர் என்று உரியவர்கள் பெற்றார்கள். கூடம் என்றால் கூடுதல். கூடு என்ன கூடுதல்? எம்பெருமானை தான் எப்படி விமர்சோ என்றிருக்கின்ற உணவை பரிமாறுகிறது. எம்பெருமானை பற்றி வசதித்தாய் வரவில்லையே என்று கொண்டு போல வந்தவன் என்னிடத்தில் மறைந்துவிட்டானே என்று சொல்லி அவரும் கொண்டார்கள். அவனை கண்டு அடியார்களுடைய பிரச்சனையை சொல்லுதல், அவனை காண வேண்டுவதனுடைய பொருளை பற்றி விளக்குதல். இப்படி அடியிலே பெற்றமை இழந்தமை புரியாதவை புரிகின்றமை உணர்ந்தவை மகிழ்ச்சி அவலம் அவமான என்றிருக்கின்ற உணர்வுகளை எல்லாம் அடியார்கள் கூடி பங்கெடுக்க வேண்டும். சத்தியாராதனை என்று சொன்னால் அடியார்களிடத்தில் இருக்கின்ற உணர்வுகளை எல்லாம் நாம் வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு உடலும் பொருளும் உயிரும் அனைத்தும் கொடுக்கின்ற இடத்தில் தான் சத்தியாராதனை. இப்போ அன்னதானத்திற்கு வருகையாக சத்தியாராதனை இடத்திற்கு பார்க்கிறோம். சத்தியாராதனை என்றால் சத்தியி பிரம்மா சத்து ராவா சதியா ஏகாம் ராவேன திரவியேன ஞானார்த்தம் பக்திக்கு தேசம் செய்யதே என்ற ஆதரவு சத்தியாராதனை செய்யதே என்று தெரிவிக்கிறார். அளவற்ற எம்பெருமானத்தில் இருக்கிற பாட தத்துவ உணவோடு கூடியவர்கள் எத்தனையோ நீரடிகளை விரித்த திருவடிகள், எத்தனையோ அடியார்களை கண்டுகளித்த திருப்பெண்கள், எத்தனையோ உள்ளத்தில் பரிவமாகவும் ஏற்றி இருக்கின்ற அவர்களுடைய திருவிழங்கள் இவற்றையெல்லாம் அவர்களிடத்தில் நெடுஞ்சாண்டுகளாக விழுந்து உடலும் பொருளும் உயிரும் கொடுத்து இந்த உணவை நாமும் எப்படி ஒரு பொருளோடு சேர்ந்து உறவின் நிறத்தை பற்றிக் கொள்வது போல வெள்ளை எடுக்கின்றதை வெள்ளையாக்குவது போல அவர்களோடு
மாதிரி எதிர்வானவை கொண்டாடுகிறவர்கள் தங்களுடைய கொண்டாட்டங்களையும் அதில் இருக்கின்ற பொலியையும் ஏற்றத்தையும் வளர்ச்சியின் பற்றி தேடி வருகிறார்கள். திருமாளிகை என்று சொன்னார்கள் தெரியுமா? திரு என்றால் என்ன? 3 திரு இருக்கிறார். என்று திருவாராதனம் செய்கிறார்களோ அங்கு திருவாராதனம் செய்கின்ற இடத்தை ஒரு திரு என்று சொன்னாலே செல்வம் என்று நமக்கு தனிப்படும் செல்வம் என்ன? விடாய்ப்பாடு எது செல்வம்? நீங்களான செல்வம். உலகில்லாமல் ஒரு முழுதை அழுகி கொண்டிருக்கிறான். அவனுக்கு தாய்மார்களை போட்டால் என்ன செய்வான்? அவனுக்கு செல்வம் ஆடைதானே. அது ஒரு உயிர்பதியாக வாங்கி இருக்கின்றவர்களுக்கு இந்த உலகம் பொய் வாழ்க்கையினாலே தடுக்கி தடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆதரவாக கொண்டிருக்கின்ற பொருளையை போல அழுக்கை போல உரையை போல இருப்பது அவனுடைய அருளாலே வருகின்ற ஆசுவாசம் இருக்கின்ற உடற்கையும் தெரிந்தானே. ஆகையால் திருமாளிகை என்றால் அடியார்களும் பெருந்தகைகள் இருக்கின்றன. அந்த 3 திரு இருக்க வேண்டும். ஒன்று எம்பெருமானை அங்கு வைத்து வழிபடும். பெரியவர்கள் சொல்கிறார்கள் 2 செய்ய வேண்டும். எந்த இடத்துக்கு அடியார்கள் வரலையோ அது இருவார்கள். எந்த அடியார்களுடைய இடத்துக்கு உங்களுடைய உடல் செல்லலையோ அது விடும். அடியார்களிடத்திலே எல்லாரும் உடல்